ஒரு ஒரு ஆறு இருந்துச்சான். அந்த ஆற்றுக்கு ஓரத்தில் ஒரு தவளை இருந்துச்சான். நாம எல்லாம் தான் தவளை. அந்த தவளை ஆற்றை கடக்க போகும்போது அங்கே ஒரு தேள் வந்துச்சான். தேள், நான் சொல்றது தேள் தேள் கிடையாது. வந்துச்சு, வந்து சொல்லுச்சு, எனக்கு நீச்சல் தெரியாது, என்னை உன் முதுகலை ஏற்றிக்கிறியா, என்னை அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுடு. இப்போ நாம எல்லாம் தான் தவளை. நாம ரொம்ப புத்திசாலி தவளை தானே. ஐயா, உன்னை இதுக்கு நான் கூப்பிட்டு போறேன், நீ கொட்டுவ, நீ கொட்டுனா நான் செத்துருவேன், உன்னெல்லாம் கூப்பிட்டு போக முடியாது. தேள் சொல்லுச்சு தவளை கிட்ட, நீ நான் லூசா, நான் எதுக்கு உன்னை கொட்ட போறேன், நான் உன்னை கொட்டினா நானும் தானே சாங்க. நம்பு. பெண்கள் எவ்வளவு சீக்கிரமா கன்வின்ஸ் ஆகிறோம். ஓகே, உட்காந்துக்கோ. தேள் உட்காந்துச்சு. இப்போ போகுது, அலை கூடுது, போகுது. அலை இப்படி தழும்பும் போது தவளை பயந்துருச்சு. இந்த தேள் பயந்து கொட்டிடுச்சுன்னா என்ன பண்றது? பயப்படாத, நான் ஒழுங்கா உன்னை கூட்டு போய் விடுறேன், பிடிச்சிக்கோ என்ன கரெக்டா. சரின்னு அப்படி போச்சு பாருங்க. 2 செகண்டுங்க ஊங்கி கொட்டிருச்சிங்க. தேளு தலையில கொட்டுவாங்கன்னு தவளை மூழ்குது. மூழ்குன தவளை, நம்ம எல்லாருமே இந்த டைலாக் சொல்லியிருப்போம்ல, உனக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன், நல்லா தானே பேசிட்டு இருந்தேன் நீ, உனக்கு நான் ஹெல்ப் தானே பண்ணேன், என்னை ஏன் கொட்டுன, நானும் சாவறேன் நீயும் சாவற பாரு அப்படின்னு சொல்லிச்சு தவளை. தவளை சொல்றது முக்கியமே இல்லைங்க, இங்க தேள் சொன்ன டைலாக் தான் முக்கியம். தேள் சொல்லிச்சு, கொட்டணும்னு கொட்டல, கொட்டுறது என் குணம். கை கட்டினது எல்லாம் கொத்து வாங்கின தவளை. பர்சனல் லைஃப்ல என்ன வேணாலும் நாம் இருக்கலாம், ஆனால் பொது வாழ்க்கை என்று வருகின்ற பொழுது முன்னால் இருக்கின்றவர்களை அடையாளம் காணுங்கள். அவர்கள் வேறு விதமாக பாரம்பரியமாக நாம் கட்டி காத்த நம் உயிரை, நம் சுயமரியாதையை, நம்முடைய வரலாற்றை நாம் தவறவிட்டு விடுவதற்காக நம் முதுகில் ஏறுவதற்கு காத்திருக்கிறார்கள். அப்படி அவர்களை முதுகில் ஏற விடாமல் நம் சுயமரியாதையை காத்து, நாம் திராவிடர்கள் தான், இந்த உலகம் திராவிடர்களினுடைய நாகரிகத்திற்கு கட்டுப்பட்டதுதான். தமிழ்நாடு போராடுவதற்காகத்தான் பிறந்திருக்கிறது.